மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்லேயே சோயா பிரியாணி எப்படி இப்போலான்னு பார்க்கலாங்களா. நான் 150 கிராம் சோயாவை சுடுதண்ணியில் போட்டு இதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. 1 மணி நேரமாக ஊறிச்சு, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தயிர் இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டியில் நான் 3 கரண்டி ஊற்றிருக்கிறேன். கெட்டி தயிர் இருந்தால் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். 7-8 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். மல்லியும் புதினாவும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாங்க. 3 தக்காளியை நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது கூடவே போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுக்கிறேன். நான் 400 கிராம் அரிசி ஊற வச்சுக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா வேகட்டுங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வேகட்டும். இதுக்கு கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டோம்னா பிரியாணி நல்லா கலர் கொடுக்குங்க. அதனால் நான் 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சோயாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதை உள்ளே ஊற்றிக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா உள்ளே தயிரெல்லாம் இருக்கும், மசாலா எல்லாம் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது அப்படியே மசாலா மசாலா சோயாவில் பிடிக்கிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. பிரியாணி அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உப்பு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டிருக்குறோம், கொஞ்சமாக தான் போட்டிருக்குறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி, அரை லெமன் மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. நல்லா அரிசியை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கலரி கொடுத்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான நமக்கு சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லஞ்ச் பாக்ஸில் நம்ம பேக் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பைசியான ஜூஸியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.